திருப்பயணம். நாம் சேரும் இடத்தை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் நம்முடைய பயணத்தின் போதே நல்லவைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்று சிறுவர்களை அன்போடு அழைத்து நிலையான விண்ணக வாழ்வை பரிசாக தருகிறார் இயேசு. குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பெரியோர்களை மதித்து எங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தி பொறுப்புள்ளவர்களாக வளர வாழ்வில் முன்னேற இறைவனை மன்றாடுவோம். வருங்கால வாழ்வை சீராக அமைத்துக் கொள்வோம். நல்வாழ்வு வாழ்ந்து இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது அவரை வரவேற்க நல் அருள் வரம் வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். குருவுடன் சேர்ந்து இத்தெய்வீக பலியை ஒப்புக்கொடுப்போம். நம் பாவங்களை மன்னித்து நம் எங்களை வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் இன்று பணிபுரிவதால் முடிவில்லாத முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் தானியேல் குழப்பமான தருணங்களில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என நாம் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறார். நேர்மையாளர்களுக்கு இறைவன் தரும் விடுதலையும் உயிர்ப்பையும் பற்றி கூறுகிறார். இவ்வுலகில் துன்பங்கள் இருந்தாலும் நேர்மையாளர்களுக்கு முடிவில்லா மகிழ்வும் வெற்றியும் உண்டு என்பதை எடுத்துரைக்கிறார். நேர்மையோடு வாழ்ந்து இறைவன் தரும் முடிவில்லா வாழ்வை பெற்றுக் கொள்வோம் என்ற மனநிலையோடு இந்த வாசகத்தை கேட்போம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பகாலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவரும் பலர் விழித்தெழுவர். அவரும் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தில் பேரொளியை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களை போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆனால் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக ஒருமுறை மட்டும்தான் தன்னையே சிலுவையில் பலியாக்கினார். அதுவே முழுமையான பலி. எங்கே மன்னிப்பு இருக்கிறதோ அங்கு இனிமேல் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கும் பலி தேவை இல்லை என்று கூறும் இவ்வேறுக்கு எழுதப்பட்ட திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை கேட்போம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவல்லவர் ஆக்கினர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாட்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இரண்டுவிடும், நிலா ஒளி விடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்து வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சிமையோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசைகளில் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் பொழுது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறாகவே இவை நிகழ்வதை காணும் பொழுது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டார். ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கு மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்பிற்கினிய இறை சமூகமே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மிக்க நன்றி. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சிக்கு தேவை ஒரு அடிப்படை, ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 1970 அமெரிக்காவுல மார்ஷல் ஆப்பிள் ஒயிட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒரு கேட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி ஒரு திருச்சபையை வழிநடத்தி வந்தார். அந்த திருச்சபையை வழிநடத்தும் பொழுது அந்த இறைவார்த்தை வழிபாட்டு நேரத்துல 1980 உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. மக்களுக்கெல்லாம் ஒரே பயம், இன்னும் 10 வருஷம் தான் நம்ம இந்த உலகத்துல இருப்போமா, உலகத்தோடைய முடிவு வர போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் தான் இனிமே உயிர் வாழும் அப்படின்னு சொன்ன மக்களுக்குள்ளார எல்லாம் என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. 10 வருஷம் நாட்கள் கடந்து 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா உலகம் அழியவில்லை. அந்த சிஎஸ்ஐ இல்ல கேட் ஆஃப் ஹெவன் என்ற அந்த மார்ஷல் அவர்களுக்கு ஒரே வருத்தம், நான் சொன்னது நிகழ்விலேயே, உலகம் அழியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்றாரு? தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். உலக முடிவுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உலக முடிவு என்பது தனி மனிதனுடைய முடிவுதான், இல்லைங்களா? உலக முடிவு அதுதான், தனி மனிதனுடைய முடிவுதான் இந்த உலக முடிவாக இருக்கின்றது. இன்றைய திருவழிபாட்டின் இறுதி நாளில் நாம் நெருங்கி இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் முடிவு, உலக முடிவை குறித்தும் மாட்சியோடும் வல்லமையோடும் யார் வருவார்? மேகங்கள் நடுவே மாநில மகன் வருவார் அப்படின்னு சொல்றது கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன, அந்த நாளில ரொம்ப இருட்டா இருக்கும், வெளிச்சமே இருக்காது, ஒளி நிலா ஒளி கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு அச்சமா இருக்குதுங்களா? பயமா இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய திரு அவை நம்மளை அச்சுறுத்துவதற்கோ பயமுறுத்துவதற்கோ இந்த வாசங்கள் நமக்கு தரவில்லை. மாறாக விழிப்பா இருக்க வேண்டும். மகிழ்ச்சியா இருப்பதற்கும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது, விழிப்பாய் இருக்க வேண்டும். விழிப்பு ரொம்ப அவசியம், இல்லைங்களா? வாழ்க்கையில விழிப்பு இல்லைன்னா தலையில என்ன அரைச்சிட்டு போயிடுவாங்க? மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த தத்துவம் எல்லாருக்கும் தெரியுங்களா? நம்ம விழிப்பா அலாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில விழிப்பா இருக்க வேண்டும். விழிப்புனா என்ன? விழிப்பு என்றால் என்ன? விழிப்பா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா விழிப்பை பத்தி கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படியெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? எவ்வாறாக நாம் விழிப்பா இருக்கின்றோம்? கர்ப்ப காலத்தில் ஒரு தாயானவர் ரொம்ப விழிப்பா இருப்பாங்க, இல்லைங்களா? குழந்தைய எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும், எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விழிப்பா இருப்பாங்க. வேற வாகனங்களை ஓட்டும் பொழுது சாலை ஓரங்களில் இருக்கின்ற அந்த அடையாளங்களை, அந்த விதிமுறை அடையாளங்களை பார்த்து விழிப்பா இருப்பார்கள். இந்த வாகனம் ஓட்டவங்களுக்கு தெரியும், சாலை ஓரங்களில் இருக்கிற அந்த அடையாளங்கள்லாம் ஓகே, இங்க ஸ்கூல் இருக்குது, ஹார்ன் அடிக்க கூடாது, இந்த வளைவு இவ்வாறாக இருக்கின்றது ஒரு விழிப்பு இருக்குது, இல்லைங்களா? இவ்வாறாக விழிப்பு. நம்மளோட அன்றாட குடும்பங்களை நாம் எவ்வாறாக விழிப்பாக இருக்கின்றோம்? அன்றாட குடும்பங்களில் நாம் எவ்வாறாக விழிப்பு இருக்கின்றோம்? அடுப்புல பால் காய்ச்சி முடிச்ச பிறகு ரொம்ப விழிப்பா இருக்கிறோங்களா? எப்போ பொங்கன்னு. ஆனா இது வரைக்கும் பொங்குவதை தடுப்பதற்கு நம்மளால முடியல. இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் பொங்கிடும், இல்லைங்களா? மாடியில இல்லைன்னா வெளியே துணி காயப்பட்ட பிறகு எப்ப மழை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விழிப்பா இருக்கும், இல்லைங்களா? குடும்பங்கள்ல அப்படிதானே, துணிக்கு அப்பதான் காயப்பட்டோம், அப்பதான் சாரல் வீசும், மழை பெய்ய ஆரம்பித்து விட்டுரும். அந்த அளவுக்கு நம்ம விழிப்பா இருக்கோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம இவ்வளவு விழிப்பா இருக்கிறோமோ, இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு அழைப்பு விடுகின்றது. அந்த விழிப்பை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது எது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது? விழிப்பு என்று சொல்லும் பொழுது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். நான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன், இதெல்லாம் நான் செய்ய வேண்டும், இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள கூடாது, இதெல்லாம் என் வாழ்வில் நான் மாற்ற வேண்டும், இதெல்லாம் என் வாழ்வில் எடுத்துக்கொள்ளவே கூடாது என்ற ஒரு அந்த ஏற்றுக்கொள்ளுதல் நமது வாழ்வில் வேண்டும். அந்த விழிப்பு நமது இல்லை என்றால் நமது வாழ்க்கை எவ்வாறாக இருக்கும்? கடந்த காலத்தை குறித்து ஆலோசித்தும் வருங்காலத்தை குறித்து கவலைப்பட்டும் கொண்டுதான் இருக்கும். நிகழ்காலத்தை மறந்து விடுவோம், இல்லைங்களா? கடந்த காலத்துல ஐயோ இப்படி நடந்துருச்சு, இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்பு இருக்காது. ஃபியூச்சர்ல குழந்தை வளர்ந்துச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பத்தி நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கோம். ஆனால் நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது என்று சுற்றமாக நமக்கு ஒரு விழிப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனால் இன்றைய எசேயா இறைவாக்கினர்
அதிகாரம் 43 இறைசொற்றோடு 18 இவ்வாறாக கூறுகின்றது. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காதீர்கள். நடந்தது நடந்து விட்டது. ஆனால் நாம் இன்றைய வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வாறாக வாழ வேண்டும், எவ்வாறாக விழிப்போடு வாழ வேண்டும். இறைமகன் வருகிறார் என்ற ஒரு அச்சத்தோடு அல்லாமல் விழிப்பாய் இருந்து அவர்களே எங்க வரவேற்க வேண்டும்? நமது உலகத்தில் அல்ல, எங்க வரவேற்க வேண்டும்? மாநில மகனே, நம்மளுடைய உள்ளத்துல, நம்மளுடைய இதய கதவை திறக்க வேண்டும். அங்கதான் நிறைய என்ன பண்றது, நிறைய இதெல்லாம் கிடைக்குது. என்ன சொல்லுவாங்க, இந்த மாதவெல்லாம் அடிச்சு கலப்பாங்க தெரியுங்களா, இந்த எட்டுக்கால் பூச்சியெல்லாம். அப்பதான் நம்ம வந்து ஒற்றையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி நம்மளுடைய இதய கதவை திறந்து யாருக்காக காத்திருக்க வேண்டும்? ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லு. ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஒப்புமைப்படுத்தி கூறலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் வந்து இறந்து விண்ணகத்துக்கு போகிறார். விண்ணகத்துக்கு போனோட அங்க பேதர் இருக்கிறார், அவரை வரவேற்கிறாங்க. வாரம் முழுவதுமாக அங்கே இருக்கிறார். வார இறுதியில வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்றதுக்காக பேதர் இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கிறார். நான் வந்து ஹெல்லுக்கு போயிட்டு வந்துடுறேன், வீக்கெண்டு தானே, அந்த 2 நாள் வந்து எங்க போயிட்டு வர, ஹெல்லுக்கு போயிட்டு வர, இல்லைன்னா நரகம் தெரியுதுங்களா, அங்க போயிட்டு கொஞ்சம் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதரும் சரி சரி உன்னுடைய ஆசையை நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு விழிப்பு இல்லாமல் நரகத்துக்கு போய் விடுகிறார். அங்க பார்த்தா அவருக்கு வந்து வரவேற்பு, பயங்கரமான வரவேற்பு. என்ன ஒரு கரிசனா என்றால் பயங்கரமா வரவேற்று அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக திருப்திப்படுத்துகின்றார்கள். அங்க வீக்கெண்ட் எல்லாம் முடிச்சு செலிப்ரேட் பண்ணி மீண்டும் எங்க வராங்க, எவன் விண்ணகத்துக்கு வராரு. யார்? அந்த இளைஞன் வந்தோடனே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேதரும் எடுத்துக்கிறார். பேதரும் எல்லாத்துக்கும் அப்படியே தலையாட்டிட்டு அப்படியே இருக்கிறார். 2வது வாரம் அதே செய்யறாரு. அதே மாதிரி வீக்கெண்ட்ல எங்க போறாரு? ஹெல்லுக்கு போறாரு. போய் முடிச்ச பிறகு அதே மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் வரவேற்பு கொஞ்சம் குறைவு இல்லைங்களா, கொஞ்சம் குறைவாயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, மற்றபடி எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் அவருக்கு எவனுக்கு வந்துறாரு. 3வது வாரம் அதே மாதிரி அவருடைய ஆசையை வந்து தாங்க முடியாம அங்கதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, அங்க போனாதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு மீண்டும் எங்க போறாரு? நேரத்துக்கு போய் அங்க போகும்போது வரவேற்பே கிடையாது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கிறதுலே அதிகமான தண்டனையை அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த இளைஞன் அங்க கேட்கிறார், லூசிபரை பார்த்து கேட்கிறார், 2 வாரம் நான் வந்தேன், பயங்கரமா விழுந்து விழுந்து கவனிச்சீங்க, இந்த 3வது வாரம் மட்டும் ஏன் என்ன வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, 2 வாரம் நீ விருந்தினராக தான் வந்தாய், 3வது வாரம் நீ எங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாயாச்சு, அதனால இங்க இருக்கிற அனைத்தும் உனக்கே உரியது அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற தண்டனைகளாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களும் உனக்கும் உரியது, உனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அப்படிதான். விழிப்பா இல்லை என்றால் சில விஷயம் வந்து விழிப்பா இல்லாம செய்கிற விஷயம்லாம் சில நேரங்கள்ல மட்டும்தான் நமக்கு இன்பம் தரும். போக போக அது வந்து முற்செடியில் இருக்கிற முல்லை போல், பூவை பார்த்து முல்லை மறக்கிற தருணங்கள் நிறைய இருக்கின்றது நமது வாழ்வில் இல்லைங்களா. அதே நம்ம விழிப்பா இல்லை என்றால் நமது கையில் என்ன குத்தும்? முள் குத்தும். பூவை ஆசைப்பட்டு நம்ம வந்து முற்களை மறந்து விடுகின்றோம். ஆகவே நமது வாழ்க்கையில விழிப்புணர்வு இல்லை என்றால் வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த விழிப்பு எவ்வாறாக நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, சில மனிதர்கள் நமது சமுதாயத்தில் இருக்காங்க, ரொம்ப விழிப்பா இருப்பாங்க. எந்த அளவுக்கு விழிப்பா இருப்பாங்கன்னா தன் வாழ்க்கையை மறந்து விடுவார்கள், தன்னுடைய வாழ்க்கையை மறந்து விடுவார்கள். விழிப்பா இருக்கிறது பிறரோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கரிசனையோட பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க போய் விழுகிறாங்க, என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விழிப்பா இருப்பாங்க இல்லைங்களா. ரொம்ப விழிப்பா இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு HD கேமரா அதெல்லாம் தேவையே இல்லை, அவர்கள் மட்டும் இருந்தாலே போதும். எந்த விஷயத்தையும் அக்யூரேட்டா என்னெல்லாம் நடக்கின்றது தெளிவாக சொல்வார்கள். இந்த விழிப்பல்ல நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அந்த விழிப்பு அந்த மாதிரி யாராவது நபர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்திருந்தால் அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுடைய மனம் மாற வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆனால் நான் சொல்கின்ற விழிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை எது செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, உங்கள் வாழ்க்கையிலே எது மாற்ற வேண்டும், எதை மாற்றக்கூடாது என்ற அந்த ஒரு விழிப்பு உங்கள் வாழ்க்கையில வேண்டும் என்று சொல்கிறேன். சில விஷயங்களை விழிப்பா இல்லாதனால சில மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் வாழ்க்கையில் எழுந்து கொண்டிருக்கிறீர்கள். விண்ணகம் போல வாழ்க்கையில் இந்த மண்ணுலகத்தில சில விழிப்பில்லாத தருணங்களை நீங்க வந்து விழிப்பு
விழிப்பு இல்லாமல் செய்கின்ற சில செயல்கள் வந்து உங்களை வந்து மென்மேலும் துன்பத்தில் ஆட்டுகின்றது. இந்த ஒரு சிந்தனை வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீ யோசிக்காமல் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்க செய்யும் என்ற இந்த சிந்தனை மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். விழிப்பாக இல்லாமல் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நமது வாழ்விலே ஒவ்வொரு செயலும் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மை யோசிக்க செய்யும். ஆகவே நமது வாழ்விலே அந்த விழிப்பு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. மனித மகனின் வருகைக்காக மட்டுமல்ல, மாறாக நமது வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த கண் விழிப்பு. இந்த இணையதளத்தில் இந்த மாதிரி இந்த ஒரு டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸான wake up to the reality அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணை திறந்து பாருங்க, குருடனா வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விழிப்பு வேணும். கண்ணை திறந்து பாருங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, நான் வந்து ஒரு இந்த இயந்திர உலகத்துல ஒரு இயந்திரமா தான் இருக்கிறோமா இல்ல ஒரு மனுஷனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து ஒரு விழிப்பா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட வாழ்க்கையில என்ன அதிகமான ஃபீல் தெரியுங்களா? நம்மளோட வாழ்க்கையில தோல்வி எங்க அதிகமா வருது தெரியுங்களா? எதனால வருது அப்படின்னு தெரியுங்களா? ஒன்று விழிப்பு இல்லாதது, இரண்டாவது ஆண்டவர் என்பவர் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கடமை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது இல்லைங்களா? பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் அந்த செய்தி தாள அதை மறந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு தான் நம்ம ஆன்சர் எழுதிருப்போம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில தோல்வி அதுதான் காரணம். நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நாம வந்து என்ன இந்த விடை எழுத மாட்டோம். பக்கத்துல என்ன கிடைச்சிருக்கு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும்தான் நம்ம விடை எழுதுவோம். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நாம் எதிர்கொள்கின்ற தோல்வி அதுதான். நமக்கு கிடைத்த வாழ்வை மறந்துவிட்டு பிறர் எப்படி வாழ்கின்றது அது கூட நாம் வாழ வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வு இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த விழிப்பு நமது வாழ்வில் இருந்தால் நாம் மென்மேலும் கடவுளுடைய பாதையிலே நடப்பதற்காக அது பயன்படும் என்று உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். மென்மேலும் ஆண்டவருடைய வருகை விழிப்பாக இருந்து காத்திருக்க வேண்டும். இவருடைய வருகை வந்து எப்படி இருக்கும்? நம்மளுடைய வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் வந்து சூப்பர் மேன் எல்லாம் இல்லை, சூப்பர் மேனோ பேட்மேனோ வேற என்ன மேன் இருக்காங்க குழந்தைங்களா, ஸ்பைடர்மேன், இவங்க வர மாதிரி எல்லாம் வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அவங்க கஷ்டப்படுறதுல இருந்து அவங்களை மென்மேலும் அவங்களை தூக்கி ஒரேடியே தூக்கிட்டு போயிட்டு அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கின்றவர்கள் நம்மளுடைய இறைமகன் அல்ல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளோடு உடன் இருந்து கஷ்டப்படுகிறவர்களுக்கு கண்ணீர் விடுகின்றவர்களுக்கு ஆறுதலாகவும் அரவணைக்கின்றவராகவும் இருப்பார். ஆகவே அவருடைய வருகை அவ்வாறாக இருக்கும். மற்ற சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து நம்மளுடைய கஷ்டத்தை ஒரே நாள சொடக்கு போட்டோட நம்மளுடைய கஷ்டத்தை எடுக்கிறவர் அல்ல இறைமகன். நம்மளோட கூடவே இருந்து நமது கஷ்டத்தில் பங்கு பெற்று நம்ம கூடவே இருந்து நமக்கு அரவணைப்பாக ஆறுதலாக இருக்கின்றவர் தான் நம்முடைய இறைமகன். ஆகவே கஷ்டங்கள் நம்முடைய வாழ்வில் வருகின்றது என்றால் நிச்சயமாக நீங்கள் கடவுளுடைய அருகில் இருக்கிறீர்கள், அவருடைய கரத்தில் நீங்கள் தாங்கிக் கொள்கின்றீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் விட்டு செல்கின்றேன். ஆகவே திருவெளிப்பாடு 3 இவ்வாறாக கூறுகின்றது, நான் உன் வீட்டின் அருகில் உன் கதவு அருகில் நிற்கின்றேன், கதவை தட்டி கொண்டு நிற்கின்றேன். கதவை திறக்க வேண்டுமா? இல்லை, அவ்வாறாகவே இருளில் வாழ வேண்டுமா? விழிப்போடு இல்லாமல் வாழ வேண்டுமா என்பது யார் கையில் இருக்கின்றது? நம் கையில் இருக்கின்றதாகவே எசேக்கியேல் 36:26 இவ்வாறாக நான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை தருவேன் என்று இவ்வாறாக இறைவார்த்தை கூறுகின்றது. அந்த புதிய ஒரு இதயத்தை பெற நாம் தயாரா என்று யோசிப்போம். நமது பிரச்சனைகள், துன்பத்துயரங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக துடைத்து அருள்வார். யோனா பெரிய மீனிலிருந்து வெளியே வந்திருக்காரு இல்லைங்களா? யோனா பெரிய மீனிலிருந்து வெளியே வந்திருக்காரு. லாசரு எங்கிருந்து வந்திருக்காரு? கல்லறையில இருந்து. தானியேல் வந்து எங்கிருந்து வந்திருக்காரு? சிங்க குகையிலிருந்து வந்திருக்காரு. யோனாவினாலையும் தானியேலினாலையும் லாசரினாலையும் முடிந்தால் உங்களால் முடியாதா? ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை குணமாக்கட்டும். ஒன்றாய்
நல்ல மீட்பனே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். மக்களை நேரிய வழியில் நடத்திட அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளாற்றலையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வும் வழிகாட்டும் ஒளியுமான இறைவா, எங்கள் மன்னக வாழ்வு பயணத்தில் எங்கள் பாதையாக இருந்து நாங்கள் வழிதவறி போகாமல் எங்களை வழிநடத்தவும். விண்ணக வாழ்வில் நாங்கள் பதித்த கண்களை வேறு திசைகளில் திருப்பாமல் உம்மை வந்து சேரவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தந்தையே இறைவா, அனைத்து குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தனிப்பட்ட விதத்தில் எம் பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியருக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு தேவையான அறிவு, நினைவாற்றலை தந்து நாங்கள் படிப்பில் முன்னேறவும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்வில் முன்னேற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை, எளியோர், நோயாளிகள் முதலியோர், துன்பங்களில் தவிப்போர் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாகும் அவர்களின் தேவைகளில் அவர்களை சந்தியும். அவர்களின் ஆறுதலும் பலமும் அரணுமாக இறைவா நீர் இருக்க வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பங்கில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய வாழ்வையும் ஒளியையும் அமைதியையும் அளித்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த கருத்தையோடு இணைந்து மரித்த பாக்கியநாதன் அண்மையை பற்றிக்காக சரோஜினி, மரித்த அகஸ்டின், அருளானந்தம் இவர்களுக்காக டோம்னிக் லிட்வின் கருபாலம், டோம்னிக் அவர்கள் உடல் சுகத்திற்காக லிட்வின் கருபாலம், இறைவனுக்கு நன்றிபடியாக தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் நிவேதா நான்சிக்காக ஐசக் ரோசி, திருக்குடும்பத்திற்கு நன்றிபடியாக சகாயராஜ தீமா, மரண நிதியில் மரித்த ஆன்மாக்களுக்காக மரண நிதி உறுப்பினர்கள், ஆண்டவரை நன்றிபடியாக பாமா சில்வியா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளூர் மறை ஆயருக்காக அவரோடு படித்த நண்பர்கள், CM ரவி குடும்பத்தை மரித்த மக்கள், மாதாவுக்கு நன்றிபடியாக அன்னை ஆடியும், அந்தோனியாருக்கு நன்றிபடியாக ஜாக்சன் மேரி, ஜேம்ஸ் சாந்தி குடும்பத்தில் மரித்தான மக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்ம ஒருவருடைய எண்ணங்களை நிற்கின்றே வாழ்வினுடைய எல்லா நிலைகளையும் இந்த காலவேளையிலே நம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். எல்லாம்
அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துணியவரான தந்தையே, எங்கள் உங்களை எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகின் அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்து இவ்வாறு அவர் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளராய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானத்தோர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்கடைத்துக் கொண்டாடி அர்ப்பணித்து பாடுவதாவது. திருவுடலாகவும் திருத்தமுமாகவும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகின் தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவில் இறங்கியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்களிடையே ஓடி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரவை நினைவூர்ந்தரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் நீர் உலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட பாக்கியநாதன், அகஸ்டின், அருளானந்தம், மரண நிதியில் மறித்த ஆன்மாக்கள், CM ரவி குடும்பத்திலே மறித்தவர்கள், ஜெயிம்ஸ் சாந்தி குடும்பத்திலே மறித்த ஆன்மாக்களை நினைவூர்ந்தார்கள். உன் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் வீட்டிலும் அவரை போல இருக்க செய்தார்கள். மேலும் உயர்த்தெழுப்புடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவூர்ந்து திருமுக உடையினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக உடல் சுகம் வேண்டி நிற்கும் டொமினிகாவுக்கு தேவையான உடல் ஆன்மசை நலன்களை கொடுக்கவும் மற்றும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற வேலூர் மறை மாவட்ட ஆயருக்கு தேவையான உடல் ஆன்மசை நலன்களையும் மற்றும் நன்றி வழியை காணிக்கையாக்கவும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் நிவேத நான்சி அவரை ஆசீர்வதித்து ஐசக் ரோசி குடும்பத்தை ஆசீர்வதித்தாலும் மற்றும் நன்றி வழியை காணிக்கையாகும் சகாயராஜ், தீமா, பாமா, சில்வியா, அன்னையாடியோஸ், ஜாக்சன் மேரி குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்தார்கள். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினையால் பெயர்க்கப்பட்ட நாம் துணிந்து பாடுவோம். Oh
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூர் இருக்கும் மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்து அருளாக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். செம்மறியில் உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியில் வருவதற்கு அழைக்கப்பட்டவர் பெயர் பெற்றோர்.
வருகைக்கான இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எங்களில் தட்டி எழுப்பவனவாக செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் மருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்கள் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் உன்னத வாழ்வுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக்கிய எம்மை தூண்டி எழுப்பனவாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். வாயிலில் குருணையிருக்க
ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் குறைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆமென்.